இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. 9 ஆண்டு காலமாகவே தமிழ்நாட்டில் இந்த நீட்டு பிரச்சனை இருக்கிறது. அப்பெல்லாம் கேள்வி எழுப்பாத இந்த பாடகர் அறிவு அவர்கள் இன்னைக்கு கோஷம் போட என்ன காரணம்? இல்லை, நீட்டுங்கிறதே ஒரு மர்ம தேசம் தான். அதெல்லாம் நீட்டை கொண்டு வந்தார்களோ அவர்களே நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எனக்கு தெரியுங்க. மத்தியில் இருக்க காங்கிரஸ் நீட்டுக்கு எதிராக இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக எதையும் சொல்லலை. மற்ற மாநிலங்களிலும் நீட்டுக்கு ஒன்றும் பெருசான எதிர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கத்துனாரு, கத்திட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே வந்தார்ல, அது எப்படி நீ சிரிச்சுட்டு வரேன்னா அப்போ உங்களுக்குள்ள ஒரு பைண்டிங் இருக்குல்ல. ஆனால் அவர் கைதான உடனே ஆடு நனைந்தன்னு ஓனாய் அழிஞ்சுட்டான். அந்த மாதிரி உதயநிதி சொன்னார் தெரியுமா, 5 வருஷம் கருமா அந்த ரகசியத்தை நீ வெளியே சொல்லாமல் இப்போ ரகசியத்தை வெளியே சொல்ல முடியா? அதை சொல்றதுக்கு தகுதிக்கு உதயநிதிக்கு தான் இருக்குது. அதான் உதயநிதிக்கு தகுதி இல்லாமல் அப்போ யாருக்கு தகுதி இருக்கு? உங்களுக்கு எனக்கு இருக்கா? திமுக காரங்கெல்லாம் நீட்டை பற்றி பேசுறதுக்கு எந்த அறிவுறும் கிடையாது. உங்களால் தான் தாலி அருந்ததுன்றாங்க. எங்க ஆட்சி அதுக்கப்புறம் மாறிடுச்சு இல்ல, எங்க ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் நாங்க என்ன புடுங்க முடியும்? சரி, நீங்க புடுங்க 5 வருஷத்துல புடுங்கிருக்க வேண்டியதானே? 5 வருஷத்துல நாங்க புடுங்கிறதுக்கு தான் எங்களுக்கு எதிரான கட்சி இல்ல ஆட்சியில இருக்கு. யாரு இருந்தா நாங்க இந்தியா கூட்டணி நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? திமுக இருக்கா இல்லையா? இந்தியா கூட்டணியில நாங்க இல்ல, நாங்க தான் தனி இடம் ஒதுக்கீடு வாங்கிட்டோம். இல்ல, சீட்டை தனியா போட்டிருக்காங்க. நாங்க அங்க இல்ல. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை அவதூறாக, அதாவது வன்மையை கையில் எடுக்கும் விதமாக மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் அவர் பேசுனது சரியா தானே பேசினாங்க, வேற ஒன்றும் தவறா பேசல இல்லை அவரை. அது ஒரு முதல்வரை எப்படி ஒன்றும் பேசலாமா சார்? ஏன் இதே முதல்வர் கொத்துக்கறி? சரியா, அது மட்டும் என்ன அவர் முதல்வர் பேசுற பேச்சா கொத்துக்கறி? இல்ல, இதே திமுக ஆட்சியில இப்படி சொல்லியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? எது அந்த மனுஷனை சும்மா விடாம அவங்களுக்கு ஒரு அம்பாசிடர் காரை, ஒரு பிரைமவுத்து காரை வாங்கி கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்போம். புதுவெளியில நான் எலும்பை ஓடிச்சிருவேன், எண்ணிடுவேன் அப்படிங்கிறது எப்படி அது சரியானதா இருக்கும்? மிரட்டினாங்களா மிரட்டலாங்கிறது அவருக்கும் அந்த யாரு மிரட்டினாங்களோ அவங்க 2 பேத்துக்கு தான் தெரியும். அவர் விழாவாரியா தலைவர்கிட்ட சொல்லுவாரு இனிமே. அதுக்கப்புறம் நாங்க நடவடிக்கை எடுப்போம், பார்ப்போம். சார், ஆட்சியில் நீங்க தான் நடவடிக்கை எடுக்க போறீங்க, எடுப்பீங்க. ஏன் எங்களுக்கு நீதிமன்றம் இருக்குல்ல, மோடியுடைய நீதிமன்றம் இருக்கா இல்லையா? மோடி நீதிமன்றமா ஒத்திக்கிறீங்க? அப்ப திமுகவும் பாஜக கூட்டணியில இருக்கு இல்லப்பா, நீதிமன்றம் பூரா மோடி வச்ச ஆளுக்கு தான். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைகிறார்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். தலைமைச் செயலகத்தில் பாடகர் அறிவு அவர்கள் நீட்டுக்கு எதிரான முழக்கத்தை எழுப்பினார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு சில மணி நேரங்களே பார்த்திங்கன்னா அமைச்சர் ஆதவர்ஜனை பார்த்து கைதிலிருந்தே விடுவிக்கப்பட்டார். நீட்டுக்கு எதிரான ஒரு சில கோரிக்கைகளை வச்சதாகவும் சொன்னார். தமிழக அரசுக்கு இதுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னார். ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 9 ஆண்டு காலமாகவே தமிழ்நாட்டில் இந்த நீட்டு பிரச்சனை இருக்கிறது. அப்பெல்லாம் கேள்வி எழுப்பாத இந்த பாடகர் அறிவு அவர்கள் இன்னைக்கு கோஷம் போட என்ன காரணம்? இல்லை, நீட்டுங்கிறதே அது ஒரு மர்ம தேசம் மாதிரி தான் இருக்குது. யாரெல்லாம் நீட்டை இல்லை, கடந்த ஆட்சியிலேயே ஒழிப்புன்னு சொன்னாங்க. அதான், யாரெல்லாம் நீட்டை கொண்டு வந்தார்களோ அவர்களே நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எனக்கு தெரியும். நானும் அதை கொண்டாந்தது அந்த வரைவை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணது திமுக எம்பி தானே. அப்போ அதை சரி பண்ணது காங்கிரஸ் தானே. ஆனால் அந்த இதில் காங்கிரஸ் கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிட்டிங்க என்ன பேசுகிறாங்களோ தெரில. பட் ஆனால் மத்தியில் இருக்க காங்கிரஸ் நீட்டுக்கு எதிராக இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக எதையும் சொல்லலை. மற்ற மாநிலங்களிலும் நீட்டுக்கு ஒன்றும் பெருசான எதிர்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ நம்ம ஒரு சில கல்வியாளர்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இந்த நீட் வந்த பிறகு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு 7.5% ஒரு 100 பேர் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு 7 பேர் 8 பேர் கம்பல்சரி அரசு பள்ளியில் படித்தவங்க போகிறாங்கன்னா அது எடப்பாடியார் போன்றவர்கள் செய்த புண்ணியம், அவங்க வாங்கி கொடுத்த புண்ணியம் தான் சொல்கிறாங்க.
இதுக்கு இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க. ஆற்காடு வீராசாமி வந்து ஒரு பிரபல ஊடகத்துக்கு பேட்டி தர்றார். நாங்களாம் வந்து இந்த செலெக்ஷன் இது போடுவோம், +2 மார்க் எடுத்த உடனே அது எல்லாத்தையும் எடுத்து போய் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தனியார் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி ஓனர்கிட்ட கொடுத்துருவோம். அவர் வந்து அதில் பார்த்து அவர் கொஞ்சம் அதில் பசங்களை சரி பண்ணிப்பார். இதற்கு ஈடாக எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் தேர்தல் வந்தால் நிதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய பொய்யான ஒரு தகவலை பரப்புரை பண்ணுறாரு. அதுவும் அவர் உடல்நிலை சரியில்லை, ஏன்னா அவர் பேசுறதுக்கு இப்போ அவர் பதில் சொல்ல இயலாது. சும்மா ஏங்க போங்கன்னுட்டு சும்மா இருங்க. இப்போ போய் ஆற்காடு வீராசாமி வாயில வந்து மைக்க வைக்க சொல்றாங்க. அப்புறம் ஏற்கனவே அந்த காணொலி வந்து காணொலி இருக்குது, கத்திரிக்காய் ஊடகத்துல இருக்கும். அதை போய் எடுத்து அதை போட போறாங்க. ஏங்க இருக்கட்டுங்க, எடுத்து காட்டுங்க பாப்போம். எடுத்து காட்டுங்க, காட்டிட்டா என்ன பாருங்க. அந்த வீடியோவும் ஒரு தும்ப சொடி எடுத்து அவர்கிட்ட கொடுங்க. ஆமா, வீடியோவை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம். பண்ணுவோம். இப்போ அறிவு உள்ள அதுதான் சொல்ல வரேன். யாரோட தூண்டுதலால இப்போ அறிவு உள்ள போயிருக்காரு, அதுதான் வரேன். இப்போ விஜய் ஒன்றும் குழந்தை இல்லை. இன்னைக்கு சிஎம், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர். அனிதா வீட்டுக்கு போனாரா? போனார்னு நினைக்கிறேன். போனார். ஆமாம். அப்புறம் வந்து ஏதோ அந்த அனிதா வந்து என் தங்கையை மாதிரி நான் வந்து தங்கையை இழந்தவன் அப்படின்லாம் வந்து கொடுத்ததை பார்த்தோம். அப்போது இன்றைக்கி வந்து இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக தான் டெல்லியில் கூட மாணவர்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. சரி, அது தாவேக்காரர் சொன்ன போனா குறிப்பாக நீட்டில் 1% உள்ஒதுக்கீட்டை உயர்த்திருக்காங்க. அப்படியா? ஆமாம், 1% உயர்த்திருக்காங்க. எதில் 1%? உள்ஒதுக்கீட்டில் 7.8 இருந்திருக்கு இல்லையா, அதில் வந்து 1% உயர்த்திருக்கு. எடப்பாடி வந்து 10% ஆக்குறேன்னு சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில். அது எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியல, ஒன்று உயர்த்திருக்காங்கன்னு. அதால் அவருக்கு தெரியும். இப்போது இந்த அறிவு இருக்கார்ல, ரா பாடகர், அவர் வந்து ஏற்கனவே வந்து தாவைக்காவின் கொள்கை பரப்பு இந்த பாடல்கள்லாம் எழுதினவர். விஜய் அவர்களுக்கு நேரடியான அறிவுமானவர். அப்பேற்பட்டவர் நேரடியாக போய் கூட அங்கே பார்த்துருக்கலாம். பட் அந்த போராட்டத்தில் வந்து இது உண்மையிலே செட்டிங் பண்ண போராட்டமாக வந்து இல்லை உண்மையிலே வந்து போராட்ட காலத்துக்கு தான் வந்தாரான்லாம் இன்றைக்கி திமுக தரப்புலேருந்துலாம் கேள்விலாம் எழுப்புறாங்கன்னு வச்சுங்களேன். சரி, ஏதோ ஒரு விஷயம் விஜய் கைதாகி குறிப்பிட்ட மணி நேரத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களோட கண்டன அறிக்கையை வெளியாகுது கைது குறித்து. இருப்பா வெளியில வரும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, போலீஸ் 10 ஆர்ப்பாட்டம் பண்ண சார். தலைமைச் செயலகத்துக்கு உள்ள போகும்போது எதிர்ப்பு அவர் வந்து கத்துனார்ல, கத்தும் போது போலீஸ் பிடிச்சிச்சு இல்லை, போலீஸ் பிடிக்கும் போது விசுமி எல்லாம் பண்ணார்ல, பண்ண காணொலி இருக்குது, பண்ணி கத்துனாரு. கத்திட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே வந்தார்ல, அது எப்படி அப்புறம் சிரிச்சுட்டு வரமா? அது பிரச்சனை என்ன? அப்ப நீ வந்து என்ன அரெஸ்ட் பண்ணியிருந்தா ரொம்ப இதால வந்திருக்கணும். நீ சிரிச்சுட்டு வரேன்னா அப்ப உங்களுக்குள்ள ஒரு பைண்டிங் இருக்குல்ல. நாங்க கூட ஒரு 4-5 தடவை வந்து தலைமைச் செயலகம் முற்றுகை பண்ணியிருக்கோம். உடனே முற்றுகை பண்ண உடனே அப்படியே எதுவுமே ரிமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அது பெரிய செய்தி ஆகிடும். சரி, என்ன டிமாண்டு ஏதுன்னு சிலப்போ என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் உள்ளே யாராவது தலைமைச் செயலாளரோ அல்லது வந்து சிஎம்சியில் இருக்கிற இந்த ஐஏஎஸ் அதிகாரி பார்க்குறீங்களா, இல்லை ஏதாவது யாரை எந்த அதிகாரி பார்க்கணுமோ ஒன்று அவங்கள கூட்டும் போய் நம்மளை பார்க்க வச்சுட்டு திருப்பி அனுப்புவாங்க. நம்ம பர்மிஷன் வாங்கி வந்து போராட்டம் பண்ணோம்னா போராட்டம் முடிஞ்ச பிறகு நம்மளை கூட்டும் போய் மனு கொடுக்க வைப்பாங்க. இது நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் தான். நான் இதில் ஒன்றும் தப்புலாம் சொல்ல வரல. ஆனால் இது வந்து விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இவரும் தெரிஞ்ச நபர் தான். அதால் இது வந்து அவங்க பாலிசி ரீதியாக கூட அவர்கிட்ட பேசி முடிவெடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து கைதான உடனே வந்து ஆடு நனைந்துன்னு ஓனாய் வந்து அழிச்சு தான். அந்த மாதிரி உதயநிதி வந்து சொன்னார் தெரியுமா, 5 வருஷம் உன் கருமம், அந்த ரகசியத்தை நீ வெளியே சொல்லாமல் இப்போ வந்து ரகசியத்தை வெளியே சொல்ல போறியா? அதால் ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணாம இருக்க முடியுமா? நீட் விவகாரத்துல எல்லா கட்சியிலும் அந்த கைதுல குறிப்பா பாடகர் கைதுல உடனே அறிக்கைன்னா அதான் அந்த பாடகர் அவர் வந்து ஃபேமஸ். அது 2வது அவருக்கு இணக்கமானவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு. ஆகையினால இவரை பண்ணுன்னு இவரை இது பண்ணியிருக்கீங்களேன்னு அவர் சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சீங்க? நீங்க தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணா எங்க உள்ள போய் ஏதாவது போராட்டம் பண்ண முடியுமா? ரோட்லயே மறைச்சிருவானுல்ல. அதை சொல்றது தகுதிக்கு உதயநிதிக்கு தான் இருக்குது. அதான் உதயநிதிக்கு தகுதி இல்லாம அப்ப யாருக்கு தகுதி இருக்கு? உங்களுக்கு எனக்கு இருக்கா? நம்ம 2 பேத்துக்கும் தான் தகுதி இருக்கா? கடந்த திமுக ஆட்சியில நீட்டுக்கு எதிரான பல போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் திமுக சொன்ன பதில் என்ன? இரியா எங்க நடந்துச்சு போராட்டம்? வெளியில தான் இருக்கும்.
போராட்டம் எங்கேயும் செக்ரட்டேரியட்டுக்குள்ள போய் கமுக்கமா ஒரு 4 பேர் மாத்திரம் உள்ள போற மாதிரி உள்ள போய் போராட்டம் பண்ணது இதுவரை இல்ல. செக்ரட்டரி உள்ள எங்க போனானுவா? ஒரு செக்ரட்டேரியட் உள்ளதான். அது வந்து வாசல்லங்க, ரோட்லங்க. அதாங்க அந்த வாசல்ல எப்படிங்க அங்க பேரிகேட் போட்டு தாங்க உள்ள அலோவ் பண்ணுவான். அந்த இடத்துல தான் பண்ணிருக்காங்க. திமுக ஆட்சியில சாமானிய மக்கள் இப்போ உள்ள போய் ஒரு குரல் எழுப்பிட்டு வர முடியுமா? எதுல திமுக ஆட்சியில தலைமைச் செயலகத்துக்கு உள்ள இது போல செயல் செய்ய முடியுமா? செய்ய முடியுமானா அதுதான் அது தப்புங்கிறேன்னா. ஒரு தலைமைச் செயலகத்துக்குள்ள போறதே தப்பு. அந்த கேட் இருக்கும், அங்க பேரிகேட் போட்டு போலீஸ் உட்காந்துருப்பாரு. அவர் போலீஸ்கிட்ட எதுக்கு யாரை பாக்குறீங்க என்னன்னு என்கொயரி பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஏற்கனவே ஜூலியை அனுப்பி வச்சதே திமுக தரப்பு தான் சொல்லப்படுது. இப்ப அறிவும் ஒரு சந்தேகத்துக்குள்ள இருக்கே சார். இந்த பாரு, இதெல்லாம் யாருடைய மிஸ்டேக்கு? காவல்துறையினுடைய மிஸ்டேக்கு. எதுக்கு காவல்துறை எதுக்கு உள்ள விடுது? யாரை பார்க்கணும் என்னன்னு ஏதாவது பெர்மிஷன் இருக்கா, அட்மிஷன் இருக்கான்னு தெரியணும். இல்ல சும்மா என்னத்துக்கு உள்ள அனுப்புறீங்க? அது தலைமை செயலகத்துக்குள்ளே போலங்க, அவரு ரோட்ல தாங்க பண்ணாரு. அதுவே எங்கேயோ நடந்ததுன்னு வேற சொல்றான். ஊடகத்திலே என்ன சொல்றான், அது வந்து தலைமைச் செயலகமே இல்ல, வேற எங்கேயோ நடந்ததை தலைமைச் செயலகம்னு பொய்யான தகவலை எடுத்து பரப்புரை பண்றாங்கன்னு பல ஊடகங்களை போட்டுறான். நியூஸ் சேனல்லயே சொல்றான், நியூஸ் 18ல சொல்றான் இது தலைமைச் செயலகம் இல்ல வேற எங்கேயோ நடந்துச்சுன்னு. இந்த கருத்து நீ தான் சார் போய் சொல்லுவோம். அப்ப அது எங்க சார் ஃபாரினா சார்? கனவு கண்டாரு, கண்ணத்தை கனவு கண்டு. இந்த நியூஸ் 18ல நேத்து போச்சு, நியூஸ் போச்சு பாருங்க. நான் ராத்து 7 மணிக்கு கேட்டானா. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் சும்மா செட்டப். எப்படி ரீல்ஸ் விட்டாங்களோ அது மாதிரி இது ஒரு ரீல், அவ்வளவுதான். இல்லை, இன்னைக்கு விஜய் வந்து அது மீது வந்து ஒரு கவனத்தை செலுத்துன்ற செய்தி வெளியாயிடுச்சு இல்லை? இப்போ 2 நாளில் இப்போ இன்றைக்கோ நாளைக்கோ விஜய் இதை கருத்து சொல்லணும்னா விஜய்க்கு எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லுவதற்கு அது வசதியாக போயிடும்ல. அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் திமுக காரணங்கள்லாம் வந்து நீட்டை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. உங்களால் தான் தாலி அருந்ததுன்ற நான் இங்கே மறுமணம் செஞ்சு வைக்கிற வேலைக்கு நீங்கள் வராதிங்க. ஏங்க, நாங்க கூட்டணியில இருக்கும்போது அது நாங்க வந்து தமிழ்நாடுக்கு எக்ஸம்ஷன் வேணுங்கிற கண்டிஷன் பேர்ல தான் அதை நாங்க ஒத்துக்கிட்டோம். அதையே நீங்க இப்ப இல்லைன்னு எக்ஸம்ஷன் யார் வாங்கி கொடுத்தா? யார் வாங்கி கொடுத்தா? நாங்க பேசியிருந்தோம். எங்க ஆட்சி அதுக்கப்புறம் மாறிடுச்சு இல்ல. எங்க ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் நாங்க என்ன புடுங்க முடியும்? 5 வருஷத்துல புடுங்கிருக்க வேண்டியதானே? 5 வருஷத்துல நாங்க புடுங்கிறதுக்கு தான் எங்களுக்கு எதிரான கட்சி இல்ல ஆட்சியில இருக்கு. யாரு இருந்தாங்க? என்ன யாரு இருந்தா எப்படி புடுங்க முடியும்? ஆதரவான கட்சி ஆட்சியில இருக்கும்போது 118 பேர் செத்தாங்க. விவசாயி, பஞ்சாப் விவசாயி 118 பேர் டெல்லியில முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணா. 108 பேர் 18 பேர் அவ்வளவு பேர் செத்தும் கூட இந்த ஆளு போய் பார்க்கல. அப்புறம் எங்க மரியாதை இருக்கு? இப்ப கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய அந்த சாவுக்கு முதல்வர் போனாரா? ஆமா போனார்ல. முதல்வர் எதுக்கு போனோம்? மற்ற அமைச்சர்கள் எல்லாம் போனாங்கல்ல. அப்புறம் என்ன? எல்லாம் விசாரிக்க மற்ற அமைச்சர்கள் போனாங்கல்ல. அப்புறம் என்ன? சும்மா அதாவது திமுக ஆட்சி ஐயா நாங்க தப்பு பண்ணோம், வாஸ்தவம் தான். நாங்க ஆட்சியில் இல்ல பொத்திக்கிட்டு இருங்க. எதுக்கு எங்களை குற்றம் சொல்றீங்க திரும்ப திரும்ப? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீட்டுக்கு எதிராக நாடு முழுவதும் இதை வந்து ரத்து செய்யணும், தமிழகத்துக்கும் இது ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. நான் தான் சொல்றேன், இப்போ இந்தியா கூட்டணி நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? திமுக இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்ல. திமுக கூட்டணியில நாங்க இல்லங்க சார். திமுக கூட்டணி இல்ல சார், ஐஎன்டிஏ கூட்டணி. இந்தியா கூட்டணியில நாங்க இல்ல. நாங்க தான் தனி இட ஒதுக்கீடு வாங்கிட்டோம். சீட்டை வந்து தனியா போட்டிருக்காங்க. நாங்க அங்க இல்ல, அவங்களோட கூட்டணியில இல்ல. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது காமன் பிரச்சனைக்கு நாங்களும் போய் சேர்ந்து போராடுவோம், அவ்வளவுதான். பார்லிமெண்ட்ல இப்ப நீட்டு ஒழிக்கணும்னு சொல்லி இப்ப காக்ரோச் குரூப் வந்து போராடுறோம், அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், அவ்வளவுதான். காமன் வந்து அஜெண்டானா உண்மையில ஈடு வந்தா நம்ம எல்லாம் சேர்ந்து கத்தணும், என் மேல ஈடு ரைடு வந்தா நீங்க எல்லாம் சேர்ந்து கத்தணும். ஊழல் வந்து ரைடு விட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கத்தணும். என்ன இதுதானே காமன் அஜெண்டா? அது ஈடிக்கு இதுக்கு என்ன புடுங்குது? ஈடி வந்து அவன் பர்சனல், அது ஒவ்வொருத்தன் பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு. அப்ப உங்க மேல ஈடி ரைடு வந்தா நீங்க எடுத்துக்கிறீங்க? எங்க மேல ஈடி ரைடு வரட்டும், அதை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி எங்களுக்கு முறைப்படி வரட்டும். அதை விட்டு சும்மா கொண்டுட்டு போய் 417 நாள் கொண்டு போய் சிறையில் அடைச்சு என்ன புடுங்குன? இன்னைக்கு வரல என்னங்க நடந்திருக்கு? ஈடி இதுல என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே இல்லையா? அப்படியே கடப்புல கிடக்கல. அதுதானே சொல்றோம், ஒண்ணுமே இல்ல. பாவிங்களை வெளியே விட்டீங்களா? வெளியில எதுக்கு என்ன மஸ்துக்கு உள்ள போடணும்? குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தா உள்ள தண்டனை கொடுக்கணும். குற்றம் நிரூபிக்கப்படாமலே எப்படி கெர்ஜுவால கொண்டுட்டு போய் எப்படி உள்ள போட்டீங்க? அதே மாதிரி சிசோடியாவை கொண்டு எப்படி உள்ள போட்டீங்க? அந்த 2 வழக்கும் இப்ப என்னாச்சு? இந்த வழக்கம் என்னாச்சு? சார் இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா, இது வந்து அரசியல்வாதிகளை மிரட்டுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய
ட்ரம்ப் கார்டு அவ்வளவுதான். இத வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. இந்த காங்கிரஸ்ல- வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. காங்கிரஸ்ல இடி இல்லையா? காங்கிரஸ்ல நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் ஒன்னும் மிரட்டல. இடி நாங்க இங்க பாருங்க, குற்றம் இங்க சுமத்தப்பட்ட உடனேயே அந்த அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணாரு. பாபு 2 பேர் இங்க பாருங்க. இடி சிபிஐ அப்ப இருந்ததா இல்லையா? எது காங்கிரஸ் ஆட்சி காலம். காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு. யார மிரட்டணும்? யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. ஈடிய வச்சு நாங்க யாரையாவது மிரட்டணும் காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லுங்க. பொதுவாவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எதுக்குதோ அது இடியும் சிபிஐயும். சார் அது வேற சார். நாங்க யார மிரட்டணும்? இந்த மாதிரி எத்தனை கேஸ் வந்துச்சு. இடி கேஸ் காங்கிரஸ் ஆட்சியில 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில யாரு மேல இடி பாஞ்சிச்சு சொல்லுங்க. ஆமா, எதுல போட்டான் தெரியுமா? அதாவது இந்த போதை வஸ்துக்கள் கடத்தல் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் பணம் கடத்தல் இருக்காங்க பாருங்க, அந்த குரூப்புக்கும். அதுக்காகத்தான். இல்ல உங்களை விட்டுலாமா? நீங்க பண்றதெல்லாம் யோகியமா? என்ன பண்றதெல்லாம் யோக்கியம்? அயோக்கியத்தனத்துக்கு பேரே இடி. அந்த இடி இப்ப இங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் என்னங்க சொல்லுச்சு? இடியில இதுவரை நீங்க எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணீங்க, எவ்வளவு கேஸுக்கு நீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேத்துக்கு நீங்க ஜெயிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? 6 பேத்துக்குயா? 6 பேத்துக்கு இந்த 14 வருஷத்துல. நான் என்ன சொல்றேன், சும்மா ஈடியா மயிரான். அது கேஸை ட்ரையல் நடத்துறதுலையோ நிர்வாகத்திலேயோ இருக்கிற குளறுபடி. நான் என்ன சொல்றேன், திமுக ஆட்சியில் உங்க ஆளுங்கள் மேல ஈடி வந்ததுன்னா ஒரே ஒரு யோகிய மேல ஈடி ரைடு வந்ததுன்னு சொல்லு. ஏங்க யாருங்க இந்த உலகத்துல அரசியல் இருக்கவங்க எப்படிங்க யோக்கியமா இருக்க முடியும்? அரசியல்னாலே அயோக்கியத்தனம் தாங்க. அயோக்கியத்தனம் பண்ணலாம் அரசியல்ல நிலைக்க முடியாது, நிக்க முடியாதுங்க. எல்லாம் என்ன, நீங்க அரசியல் தானே இருக்கீங்க, நீங்க என்ன யோக்கியமா இருக்கீங்க? சும்மா இருங்க, எல்லாருமே அயோக்கியம் தாங்க. திமுக மட்டும் இல்லங்க, மொத்த அரசியல்ல யாரெல்லாம் அங்கம் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அயோக்கியத்தனம் பொதுவா தான் இல்ல, உண்மையை தான் சொல்றேன். அரசியல்ல எல்லாமே இருக்கும், இல்லாம இருக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஆனா தாவேக்கால முதல்வர் விஜய் அவர்கள் ஊழல் இருக்காது எங்க ஆட்சியில சொல்லிருக்காரு. என்ன ஊழல்? இல்ல இந்த கட்ஸ் இது முன்னாடி இந்த ஆட்சியில இல்லையே. இப்போ முன்னாள் முதல்வர் சொல்லலையே. முதல்வர் சொன்னாரு, தப்பு பண்றவனா நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு எங்க ஸ்டாலின் ஐயாவும் சொன்னாரு. பாஜக எதிராக சொன்னாரு. இருப்ப ஊழல் பண்ணது எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டுச்சு? இப்ப தாவேக்கால எந்த அங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணோம், இங்க பண்ணோம், அங்க பண்ணோம், இதெல்லாம் அந்த காலத்திலயும் பிடிச்சாங்க. செக் போஸ்ட்லயும் பிடிச்சாங்க, ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் பிடிச்சாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் பிடிச்சாங்க. இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் வேணும்னா கூகுளில் தட்டி பாருங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, செக் போஸ்ட்டில் எவ்வளோ கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பாருங்க. மூர்த்தி இங்கே இருக்கிறவங்க தூக்கி அங்கே போகிறது, அங்கேருந்து திருப்பி இங்கே வரணும்னா இதுக்கு ஒரு காசு. இதெல்லாம் பண்ணாங்களா? பண்ணல. அந்த சங்கங்கள் பாருங்க, நான் தான் தப்பு பண்ணலன்னு சொல்லல சார், தப்பு பண்ணிருப்பாங்க சார். பண்ணிருப்பாங்களா? தப்பு பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நெல் கொள்முதல ஒரு 50 ரூபா ஒரு கிளர்க்கு வாங்கினாருன்னு சேசம் பண்ணிட்டு அந்த கிளர்க்கு எல்லாம் சேர்ந்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கறானோ. 50,000 கோடி 5,000 கோடி 5 லட்சம் கோடின்னு கொள்ள வச்சுட்டு திமிர பத்தியா? நாங்க திமிர இல்லங்க. 5,000 கோடி 5 லட்சம் கோடி இருக்குல்ல, ஏன் அந்த இடி உங்க கையில இருக்குல்ல, இடியை வச்சு எல்லாத்தையும் தோண்டி உங்க சிபிஐ இன்கம் டாக்ஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க. அனுப்பி எங்க வச்சிருக்காங்க எல்லாத்தையும் நோண்டி எடுங்க, எடுத்து கொண்டு போய் போடுங்க. அப்படி இதையெல்லாம் விசாரிக்கிற அந்த நிறுவனங்கள் திறமையானவங்க எல்லாம் இல்ல, இதுல திருடன் தான் திறமையானவன். அப்படின்னா நீங்க எல்லாரும் உள்ள இருந்திருக்கணும். பண்ணுங்க. யாரு உங்களை தெரியும்? அப்ப நீங்க உங்க அரசு திறமை இல்ல, அப்ப என்ன மஸ்துக்கு ஆட்சி விட்டுட்டு போய் தொலைய வேண்டியது. திருடங்கிட்ட நாங்க தோத்துட்டோம், போதுமா? திருடங்கிட்ட நாங்க தோத்துட்டோம், கொள்ளக்காரங்கிட்ட நாங்க தோத்துட்டோம். தோத்துட்டீங்கல்ல, வாயை பொத்திக்கிட்டு பேசாம பேசுங்க. வேற ஏதாவது பேசுங்க. தோத்ததுன்றதால நீ எல்லாம் யோகியவான் ஆயிட முடியாது, புரிஞ்சுதா? இன்னைக்கு டாஸ்மார்க்ல இடி 1000 கோடி ஊழல்னு சொல்லிச்சு. 1000 கோடி தான் ஊழலா? அது போகும் 50,000 கோடி 1 லட்சம் கோடின்னு. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ஆட்சி செய்ய விடாமல் திமுக பலவித துன்புறுத்தலே, அச்சுறுத்தலே, பல போராட்டங்களே கையில் எடுத்து பண்ணுது. அதே போலதான் இப்ப தாவேக்கா அரசியல் முடக்க பாக்குறாங்களா? இல்ல, எடப்பாடியார் ஆட்சி காலத்துல ஒரு 100 வேட்டை நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்த்தது, இல்லை அல்சேஷனே வளர்த்தது. அது ஜிம்மி அங்கே பார் உஸ்கு அப்படின்னோடனே அந்த பக்கம் போய் ஜாவிதவன் எல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சது. அப்படி தான் சென்னையில் தமிழகம் முழுக்க பல இடங்களில் டெய்லி ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம். எங்கடா இருப்பாங்கன்னா அங்கே ஆர்ப்பாட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு திமுக அதை நல்லா தெளிவாக பண்ணிச்சு. அந்த அரசியலே அதிமுக ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. அப்போது ஒரு எடப்பாடியாரும் அது அவ்வளவு சீரியஸாக அடக்கணும், ஒடுக்கணும், போகணும்.
சரி ஏதோ அவங்க ஜனநாயக ரீதியில் பர்மிஷன் வாங்கி கத்துட்டோன்னு அப்படி விட்டார். திமுக ஆட்சியில் அது எதுவுமே நடக்கலை பார்த்தீங்களா? வாடகை எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த வேலையே அவர் எடப்பாடியார் செஞ்சுருக்கணும். அவர் செய்யலை, அரசியல் நாகரிகங்கிறது செய்யலை. இப்போ திமுக அந்த வேலையை செஞ்சால் ஒரு திமுகவை நம்ப மாட்டோம். நீங்கள் உண்மையிலே மக்கள் பிரச்சனைக்காக திமுக ரோட்டில் வந்து நின்னா கூட தோத்துறன்னு நடிக்கிறானுங்க பேர். இவனுக்கு ஆட்சி காலத்தில் என்ன திரும்ப பண்ணானுவா அப்படின்னு நேரடியாக திமுக தான் எல்லாரும் மாறினாரு. ஆமாம், இப்போ நீட்டுக்கு நீ வந்து ஆதரவாக குரல் கொடுத்தா என்ன பிடிங்கிருந்தியா 5 மாதம் 5 வருஷம் உன்னால தானே இது வந்தது. நீட் ரகசியம் வேற தெரியும்னு சொல்லிட்டு நீ வந்து ஓட்டு வாங்கி தானே ஜெயிச்ச. 5 வருஷம் என்ன பிடுங்க அந்த ரகசியத்தை எடுத்து வெளியிட வேண்டியதானே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எங்களால வரல. இப்போ பத்திரப்பதிவுத்துறையில் ஊழலுக்குது. ஏடா அடாப்பாவி மூர்த்தின்னு ஒரு அமைச்சரை வச்சு நீ என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் டாஸ்மார்க்கில் உள்ள நீ தான் 10 ரூபா வாங்கினதாச்சு. 10 ரூபா பாலாஜி எங்க? அந்த காசு உங்க வரைக்கும் போச்சாம. இப்படி எதுல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லை இருங்க, ஒண்ணு இல்லைங்க. நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மூட்டை இப்பயும் வீணாகுது. அதை ஏற்று உங்களால் பேச முடியுமா? என்ன பிடிக்குது 5 வருஷம் நீ கட்ட வேண்டியதானே ஷெட்டை அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? பள்ளிக்கல்வித்துறை நாசமாக நீ என்ன பிடிங்கிருந்தியா? அப்போது நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் 1 வருஷம் 2 வருஷம் தமிழ்நாட்டில் என்ன அட்ராசிட்டி அட்டூழியம் நடந்தாலும் அதை பேசுகிற தகுதி உங்களுக்கு இல்லைன்னு மக்கள் உங்களை திட்டுவான். பாப்பா இன்னும் 90 நாள் மொத்தம் 6 மாசம் டைம். 90 நாள் கர்மாதியா முடியட்டும். தினத்துக்கும் போராட்டம், தினத்துக்கும் கைது, தினத்துக்கும் ஒரு யோகனை சொல்ல திமுகவில் வெளியில வந்து போராடுவாங்க. நான் யோக்கியங்க ஏதாவது ஒரு இதுல சொல்லுங்க. நீங்க திமுக காரங்க கிடையாது, நீங்க வந்து ஏதோ இந்த நாயுடு சங்கம் தானே இவரு. ஆமா, நாயுடு சங்கம் தான். நாயுடு சங்கம். ஆனா திமுக சரி, நாளைக்கு திமுக இருங்க, நாளைக்கு திமுக தலைமை கழக செயலாளர் ஒருத்தங்கிறாரு அடிக்கடி வந்து பேசுவார். ரைடு நந்தா அதுக்கு சந்திர எட்டி பார்ப்பாரு பாரதி. அவர் விட்டு காமாட்சி நாயுடு திமுக தான் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அதுக்கப்புறம் பேசுங்க. கேளுங்க சார். நான் ஏங்க கேட்கணும்? பழமொழி வந்தாலே முன்னாள் முதல்வர் தெலுங்குல தானே சொன்னாரு. முன்னாள் முதல்வர் தெலுங்குல தானே ஒரு பழமொழியே சொன்னாரு, தமிழே சொன்னாரு. இது தாக நீ இல்லது, அது அவர் பேரு பெத்த பேரு தாக நீ இல்லது. ஏங்க இதுல பாருங்க, அந்த மனுஷனுக்கு தமிழே ஒழுங்கா வர மாட்டேங்குது. எழுதி வச்சு தமிழை தப்பா படிக்கிறாரு. ஆனால் தாய்மொழி தெலுங்கு எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? உண்மையிலே அந்த தாய்மொழி பற்றுக்கு நாம வந்து ஒரு இருகரம் குப்பி அவரை நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். சூப்பர் தாங்க. அதாவது எருமை ஈனுகிட்டு இருக்கும்போது கடா என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். அந்த கதையா இருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ என்ன போயிட்டு இருக்கு? என்ன கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க தமிழையே வந்து தாறுமாறா தப்பா படிக்கிற தெரியாது. நீங்க தெலுங்கு வந்து கரெக்டா அந்த இதை சொன்னீங்களே, அதுக்காக தமிழ் நீங்க தான் எங்களுக்கு டியூஷன் எடுத்து தமிழ் கத்து கொடுத்தீங்க. கண்டிஷன் அப்படிதாங்க. இந்தாங்க ஒரு மேடையில நீங்க ஒரு மேடையில ஒரு வாய்ப்புல வந்து 2 பேருமே தமிழ்ல பேசுவாங்க. நான் சுத்த தமிழ்ல பேசலைன்னா அந்த கழுத்தை சிறைச்சேதம் பண்ணிடுங்க. அங்க பேசுங்க பாங்க 2 பேரும். அப்புறம் என்ன எனக்கு எப்படி தான் வருது? அதாவது உண்மையான பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சாதாரணமாக நடப்பாங்க. இந்த ஒரு மாதிரியா பெண் வேஷம் போடுற சில ஆண்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெளிவு சுழிவாக நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இது. இப்போ என் மொழி தாய்மொழி தமிழ், நான் அசால்ட்டாக பேசுவேன். நீ அதை வந்து பிழைக்கிறதுக்கு முகமூடி போட்ட மனுஷனுங்க கொஞ்சம் தெளிவாக தான் பேசுவீங்க. முகமுடி போட்டிருக்கோமா? பார்த்துக்கங்கப்பா, நாங்கள்லாம் முகமுடியா 1000 ஆண்டுகளா பிறந்து வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ் மொழியிலிருந்து பிறந்து வந்த குழந்தைகள் நாங்க. எங்களை பார்த்து பேசக்கூடிய பேச்சாது. உங்கள்ட்ட ஒரு கேள்வி. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை அவதூறாக, அதாவது ரொம்ப வன்மையை கையில் எடுக்கும் விதமாக மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் பேசியிருந்தார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்காரு. 15 நாள் ரிமாண்ட்லேயும் அடைச்சிருக்காங்க. அதுக்கு திமுகவினர் ரொம்ப கடும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது அடக்குமுறை, திமுக எதிரான அடக்குமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் பேசுனது சரியா? பேசுனது என்ன பேசினாரு? முதல்வர் எலும்பு உடைப்பேன், அவ்வளோதானே, உடைப்போம். புத்தூர் கட்ட ஆஸ்பத்திரியா என்ன இப்போ கட்டு கட்டுறா? அவ்வளோதானே பேசுனாங்க. வேற ஒன்றும் தவறா பேசல. இல்லை அவரை பற்றி அது வந்து ஒரு முதல்வரை எப்படி ஒன்றும் பேசலாமா சார்? ஏன் இதே முதல்வர் வந்து மேடையில் ஏறிக்கிட்டு என்னவா டான்ஸ் ஆடினாரு, கரிமா பவுட்லாம் பேசினாரு. அதெல்லாம் எந்த அளவுல சேர்த்தி கொத்துக்கறி? சரியா? அது மட்டும் என்ன ஒரு முதல்வர் பேசுற பேச்சாயா கொத்துக்கறி? சரி, கொத்துக்கறின்றது ஒரு ஆபாச சொல்ல. என்ன யார பரோட்டா இங்க பாரு, கொத்துக்கறி யார பண்ணுவேன்னாரு? யார கொத்துக்கறி? யாரையோ கொத்துக்கறி பண்றாருல. சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ ஆர்ட்ட பேசுறீங்க. இல்ல இதே திமுக ஆட்சியில இப்படி சொல்லியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? எது அந்த மனுஷனை சும்மா விடாம அவங்களுக்கு ஒரு அம்பாசிடர் காரை, ஒரு காரை வாங்கி கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்போம். அதாவது எடப்பாடி இதே
மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அதிமுகவில் இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தவர் தான். ஆனால் இங்கே வந்துட்டாரு. கண்ணு நீங்க இங்க பாருங்க, நான் தான் சொல்லிட்டேனே, அரசியல் என்பது அவசாரித்தனம். ஆனால் இதுல அப்பவே அவர் வந்து- கைது செய்யப்பட்டார் இதுல திமுக வந்து நீ ஆட்சியில. வந்து பூணூல் போடாத. அதாவது அரசியல் பூரா அயோக்கியத்தனம். அவுசாரித்தனம்னா என்ன தெரியுமா? எல்லாம் ஒண்ணுதான். தெவுடியாத்தனன்றாரு அரசியல். அப்போ இருக்கிறவங்களாம் அந்த வேலை தான் பண்ணிக்கிறாங்க. அரசியல்னா அதுதான். அதுல என்ன எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவரோட சொல்ல எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க இப்போ எடப்பாடியாக இருந்தாருங்க. என் வீட்டில் சாக்கடை ஆச்சுன்னா கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்கிற வேலைக்காரன் எடப்பாடி. நீனா பெரிய துப்பாக்கியில் வச்சுருந்தா பெரிய கொம்பா அப்படின்னு இப்போ திமுகவிலேருந்து ஒருத்தர் பேசினார். எடப்பாடியார் பெருந்தன்மையா போயான்னு விட்டார். எல்லாரும் அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. நீங்கள் விஜயை விமர்சனம் பண்ணுங்க, அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கொத்து பரோட்டா போட்டுருவேன்னு சொன்னாருன்னு, மீசெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்கீங்களா? யாராவது போய் ஒரு கமெண்ட் கொடுக்க வேண்டியது தானே, இந்த மாதிரி வந்து கொத்து பரோட்டா எங்களை போட்டுருவோன்னா எங்களை கொலை பண்ணுவார். எங்க போலீஸ், அவர் போலீஸ். நீ கொடுத்து யார் கொடுக்கலையா? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? ஏங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட, கோர்ட்டில் கேஸை போட, பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்த போடலாம். அப்போ உங்களுக்கு அதுக்கு ஆண்மை இல்லை இல்லை? பாருங்க, எங்களுக்கு ஆண்மை இருக்கா ஆண்மை இல்லைன்னா அது எங்க வீட்டு பொம்பளை இல்ல ஆண்மை இல்லை அப்படின்றத பாக்க. இல்ல இதுல ஆண்மை இல்லை அப்படின்றத விட விஜய் பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா தாங்க. ஆமாங்க, ஒரு கேஸ் கொடுத்தா ஒட்டுமொத்த கேஸ் எடுப்பாரு. ஏன் கொடுக்க வேண்டியதானங்க? இவ்வளோ பிள்ளை பெருசா படிச்சவன் வக்கீல், வண்டு முருகன் வக்கீல்லாங்கிறானுல்ல, பொறுத்து பாருங்க, கொடுக்க வேண்டியதானங்க. பாருங்க. அப்போ பாருங்க, நான் வந்து மார்க்கண்டேயன் பேசுறது தப்பு சரின்னு தாண்டி ஒரு முதல்வர், அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. பொது வெளியில் நான் எலும்பை உடைச்சிடுவேன், எண்ணிடுவேன் அப்படிங்கிறது எப்படி அது சரியானதாக இருக்கும்? யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட முதல்வராக இருந்தாருன்னா, முதல்வர் ஸ்டாலின் வாயை உடைச்சிடுவேன், எலும்பு எடுத்துடுவேன் அப்படின்னு பேசுகிறது ஒரு அநாகரிகம் தானே. அதுக்கு இன்றைக்கி கேஸ் போட்டிருக்காங்க. 351, 352, 353(2)ல் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட்லேருந்து வரட்டும். ஆனால் இதில் அவங்க என்ன கொலை, அதாவது கடுமையான குற்றவியல் மிரட்டல், கொலை மிரட்டல் மாதிரி அது. அப்போது ஒரு நாகரிகம் இருக்கணும்ல. ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு முதல்வர், நீங்கள் ஒரு முன்னாள் முதல்வர் கட்சியிலேருந்து பேசுகிறீங்க. அப்போது உங்களுக்கு சில வார்த்தைகள் அவர் சொல்கிறார், எங்களை கொத்து பரோட்டா போட்டுருவா, சட்டமன்றத்தை சாத்திடு, கதவு சாத்திடலாம் சொன்னார். அதுக்கு பேசிட்டு தான் இதை பேசுகிறார். அதுக்கு கவுண்டராக இது இருக்குதுன்னு கூட நீங்கள் வச்சிங்க. ஆனால் பொது வழியில் அது வேறு மாதிரிலாம் போய் ஒரு முதல்வர் போய் கொலை மிரட்டல். ஆனால் நீங்கள் அந்த நாகரிகம் கட்டக்கும் தானே. மோடியை உங்கள் அமைச்சர் என்ன பேசினார்? வந்துடுவானா அங்கிருந்துருவானா, இன்னமும் மோடி வேறு வேலை இல்லை, அவர் நேராக குன்றத்துக்கு வர மாதிரி மோடிஜி பிரதமரை கூட நீங்கள் பேசுனீங்க. அதால் நாகரிகம் கட்ட உங்களுக்கு இந்த மாதிரியா இருக்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் இதில் கிளவராக இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த மிரட்டலையும் சேர்த்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா இது சிவிலில் தான் வரும். சிவிலில் வந்தால் அந்த கேஸ் ஒன்றும் நிற்காது. உங்களுக்கு பிரசித்தி பெற்ற வைகோ கேஸில் 2009 ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அதில் இதே மாதிரி மத்திய அரசு இருந்ததுன்னா நாங்கள் துண்டாட வேண்டியிருக்கோம் தமிழ்நாட்டுன்ற மாதிரி பேசிடுறாரு. அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. அப்புறம் அதில் ஒரு 50 நாள் சிறையில் இருக்கார். அப்புறம் ட்ரெயினில் அவருக்கு 1 வருட தண்டனை, 10,000 ரூபா அப்புறம் அதெல்லாம் போடுறாங்க. அந்த அப்பீலில் அந்த கேஸ் விடுதலை ஆகுது. ஏன்னா இப்போ இந்த கேஸும் அப்படி விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு வன்முறை பேச்சு இல்லை ஒரு அவதூறு பேச்சு அப்படின்னா அது சமூகத்தில் சில ரியாக்ஷன்களை ஏற்படுத்தணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எலும்பு எடுத்துருவேன், உடச்சிருவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 பேர் கிளம்பி நாங்கள் எலும்பு உடைக்க போகிறோம் காமாட்சி ஐயா தலைமையில் அப்படின்னு வந்திருந்தால் அது சமூகத்தில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்திக்குது, ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்குது. அவன் 100 பேர் அந்த கோயில்பட்டி கூட்டத்தில் வந்தவன்லாம் புடவைக்கும் குடத்துக்கும் வந்திருப்பான். இந்த பாவி எப்போ பேசி முடிப்பானோ, அந்த குடம் எப்போ கொடுப்பானோ, டோக்கன் வேறு கையில் இருக்குது, சோறு வேறு பிரியாணி வேறு வந்திருக்கும், அது வேறு ஆறி போயிட போகுது அப்படின்னு உட்காந்த கூட்டன்றதால இவர் பேசுறதுக்கு கையை தட்டிட்டு போயிட்டாங்க. அதால் தெர் இஸ் நோ ரியாக்ஷன் ஆன் தட் ஸ்பீச். அதால் இது ஒன்றும் வழக்காக போய் நின்னா அது ஒன்றும் பெருசாக வந்துடாது. ஆனால் இதே ஒரு முதல்வர் இந்த மாதிரி பேசுறது தப்புன்னா மிரட்டல் தான் கண்ணு, வேற ஒன்றும் பிடுங்க முடியாது கண்ணு. நீதிமன்றத்தில் இது நிற்காது கண்ணு. இப்போ இதை அப்பீல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஹைகோர்ட்டில், உடனே விடுதலை ஆகிடும். சும்மா இதை அவர் மூர்த்தி சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு. அதுக்காக நீங்கள் உங்கள் இல்லை துப்பாக்கி முனையில் தன்னை மிரட்டினாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு சார். யார் மிரட்டினாங்க, எதுக்காக மிரட்டினாங்க அப்படின்னு எதையும் சொல்லலை.
துப்பாக்கி முனையில மிரட்டுறதுக்கு இதுல என்னங்க இருக்குது? தாவேக்கால ஜாயின் பண்ண சொல்லி இல்ல, ரிசைன் பண்ண சொல்லி இல்ல அது சொல்லணும்ல சார், சார். எந்த அதிகாரி மிரட்டினாங்க, அதெல்லாம் அதிகாரி அதெல்லாம் வரும். இல்ல நிர்வாகிகள் வரும். பேசினாங்களா, யார் என்ன சொல்லணுமே. அதெல்லாம் ஆதாரமற்ற ஒரு இல்ல, இல்ல. மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி சொல்வது எப்படி ஒரு ஒரு நியாயமா எம்எல்ஏ இருக்கும்? சார், நான் என்ன சொல்றேன்? ஈஸியா நீ தான் மாவோயிஸ்டா இல்ல பொறுக்கி திங்கிற திமுகவா சொல்லு. நான் முன்னாள் மாவோயிஸ்ட்னு சொல்லு. என்ன முன்னாள் மாவோயிஸ்ட் நீ வந்து ஏதாவது பண்ணுவ, கொஞ்சம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக இவங்க ஏற்று நிற்பாங்க, இல்லை எக்ஸ்ட்ரீமாக போவாங்க அப்படின்னு உன்னை துப்பாக்கியை காட்டலாம். நீ ஏன் பொறுக்கி திங்கிற கட்சி, நீ ஏன் திருட்டு திங்கிற கட்சி, நீ எப்படி வந்து அப்படி போகணும்னு அவங்க வந்து பேசுவாங்க? அது ஒரு கரண்ட் எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர். உன்னை துப்பாக்கியை காட்டி மிரட்ட வேண்டியதுக்கு அவசியம் என்ன? நீ அது எங்க என்ன அவசியங்கிறத யாரு நீ காட்டினாங்களோ 10 இடத்துல குண்டு வச்சிய சொல்லு, ஏய், இல்லைனா சுற்றுவேன். என்ன அவர் பேசுறாரு? அந்த ஒரு ஏஎஸ்பி என்னையா பண்ணாரு? நாக்கு துருத்துனாரு இல்லையா? வேற நாக்கு துருத்தி அசிங்கமான வார்த்தையெல்லாம் நிருபர்களை பார்த்து சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் வந்து ஏங்க, அது ஒரு எரிச்சல் வந்தா என்ன நாக்கு எரிச்சல்? துருத்துறதா? ஒரு தன்னுடைய பதவியை மறந்து ஒரு ஏஎஸ்பி நாக்க துருத்திட்டு சண்டைக்கு கடைசியில அவரை ஐயா. சமாதானம் பண்ணி அந்த சார், கார்ல ASP ஏத்துறதுக்குள்ள பண்ணது போதும் தவறுதான். போதும் போச்சு. சார், ஏய், நாக்கு பண்ணது துப்பாக்கி தவறு என்றால் அப்போ ஏய், MLA நாக்க பேர் துருத்தி தவறு தானே? கோத்தாங்கம்மான்னு திட்டி இருக்காரு, புரிஞ்சுக்கோ. பிரஸ் அன்னைக்கு பூரா சார், அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாமே சமாதானப்படுத்தி அவரை வண்டி ஏற்றி அமிச்சாங்க. கூட வண்டி இருந்தா அவர் விட்டுருந்தாக்க அன்னைக்கு அங்க கட்டி உருண்டுருப்பானுங்க. தேவையாது இருக்கட்டும், ஆ? அது பிரஸ்காரங்க பாத்துக்கிறாங்க, அது தப்புதான். பிரஸ்காரங்க பாத்துக்கலாம், அது பொதுமக்கள் தான். பிரஸ்னா ஓ, யாரு? அதுவும் நம்மள இதுவும் ஒருத்தர் ஒண்ணா? தான். நம்மள ஒருத்தர் நாக்க தான். கட்சவன் அதே துப்பாக்கி எடுத்திருப்பாங்களா? ஏன் அவரே துப்பாக்கி கையில வச்சிருக்க தைரியத்துல தான் நாக்க துருத்தி பேசுறாரு. உங்க அவ்வளவு ஆளு- பிரஸ் இருக்குது. உங்க ஆளை வந்து துப்பாக்கி காட்டி வேற என்ன துப்பாக்கி காட்டி- மிரட்டினாங்களா மிரட்டலாங்கிறது அவருக்கும் அந்த யாரு மிரட்டினாங்களோ அவங்க 2 பேத்துக்கு தான் தெரியும். ஐயா, அவர் விலாவாரியா தலைவர்கிட்ட சொல்லுவாரு இனிமே. ஐயா, அதுக்கப்புறம் நாங்க நடவடிக்கை எடுப்போம், பாப்போம். என்ன சார் ஆச்சரியம் இல்லை, நீங்க தான் நடவடிக்கை எடுக்க போறீங்க, ஏய், என்ன ஏப்பா? நடவடிக்கை எடுப்பீங்க? ஏன் எங்களுக்கு நீதிமன்றம் இருக்குல்ல, மோடியுடைய நீதிமன்றம் இருக்கா இல்லையா? மோடி நீதிமன்றமா? ஒத்திக்கிட்டீங்க, அப்ப திமுகவும் பாஜக கூட்டணியில இருக்கு. இல்லப்பா, நீதிமன்றம் பூரா மோடி வச்ச ஆளுதான், எல்லாமே அவங்க தான் ரெக்ரூட் பண்றாங்க. ஆமா, எல்லாம். RS பாரதி நீதிபதிகள் நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னாரு. இப்ப அது ஒரே ஒரு நீதிபதி, அது நாங்க பரிந்துரை பண்ணோம், அரசாங்கம் பரிந்துரை பண்ணணும். ஹைகோர்ட் நீதிபதிக்கு அரசாங்கம் பரிந்துரை, ஐயா, அதுவே ரொம்ப பேத்துக்கு இன்னும் தெரியல. நீ லூசா பாரதி லூசா? எது ஆ. எது அந்த ஆள் எஸ்சி தான் சொன்னாரு. SC தான். நீங்கெல்லாம் வந்து வெளியில வந்துக்கிறீங்கன்னா இதெல்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு அந்த எச்ச சொல்லிச்சு. இங்க அதெல்லாம் அவர் சொன்னது சரின்னு நான் பேசலங்க, அப்புறம் அது தவறுங்க. ஆனா அதே சமயத்துல அரசாங்கம் பரிந்துரை இன்னும் எல்லா பண்ணணும். நீதிமன்றம் மோடி அவர்கள் கையில இருக்குதுன்னா டெய்லி அவர் தான் வந்து இங்க கோர்ட்டை திறந்து விட்டு போறாரா? சாவி அவர் தான் வச்சுக்கிறாரா? ஏங்க நீதிமன்றம் முதல்வருக்கே இந்த சொன்னதெல்லாம் அச்சுறுத்தல் என்ன இருக்குன்னா, விளாத்திக்குளம் எம்எல்ஏவால் இப்போ ஒரு அந்த தொகுதி சேர்ந்த மக்கள் போய் மனு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்காதா சார்? பொதுவா என்னப்பா அவங்களுக்கு ஏத்தலையா? தூத்துக்குடி அந்த அவங்க அந்த அம்மா இருக்காளுங்க, ஜீவன், கீதா ஜீவனா, அந்த அம்மா போய் மனு கொடுக்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அந்த அம்மா கைது பண்ணி கொண்டு போய் சாயந்தரம் தானே அனுப்பிச்சு வச்சானுங்க. பாக்கலையா நீ? சேனல் எல்லாம் பாக்குறது இல்லையா? கீதா ஜீவனை ஏத்திட்டாங்களா? ஆமா, இதுல வண்டியில ஏத்துனாங்கல்ல. இந்த பாருங்க, இந்த மாதிரி அசிங்கமா எல்லாம் பேசாதீங்க. நான் என்னங்க கேட்டேன்? வண்டியில கைய பிடிச்சு அந்த காவல்துறை அம்மா ஏத்திச்சு, மேல தள்ளி விட்டுச்சு சும்மா. சும்மா ஆமா, அதை போய் அவனை ஏத்த முடியுமா? ஐயா சாமி, உங்களுக்கு ரெட்ட அது அர்த்தத்தெல்லாம் நம்மளால பேச அது முடியாது. பயங்கரமான அம்மா. ம். அதே ஒரு டெரரு. சும்மா இவங்க போய் முட்டி முட்டி அங்க கேட்டா நின்று இருப்பாங்க. ஏமா போமா, நான் போக போமான்லாம் மாட்டேன்னா சொல்லல. சரி வண்டியில வேனை ஏற்றிருப்பாங்க. நிப்பாட்டி வண்டியில ஏத்தி கொண்டு போனானுங்க. என்ன பிரச்சனையா சார் போராட்டம் பண்ணாங்க? இந்த ஒரு கைதுக்கு தான். அப்ப இவர் பேசுறது நியாயம், அவங்க போராட்டம் பண்ணது இது அநியாயம். நியாயம். என்ன பண்ணிவிட்டாரு? கொலையா பண்ணிவிட்டாரு? என்னையா கொலை பண்ணிவிட்டாரா? இல்ல 5 வயசு கொலை பிள்ளைய ரேப் பண்றேன்னு பண்ணாரா? சொன்னாரு. 5 வயசு பிள்ளைய ரேப் பண்ணாரா? 3 வயசு பிள்ளைய ரேப் பண்ணாரா? 50 பிள்ளைய ரேப் பண்ணி போட்டோ எடுத்தானே, அதை நடந்துச்சா? எல்லாம் தாவேக்கா ஆட்சியில நடக்குது. நேத்து கூட தாவேக்கால இருந்து ஒருத்தனை கைது பண்ணியிருக்கு. ஒரு பொண்ணுக்கு அசிங்கமான சைகை காட்டினான்னு சொல்லி. இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த நாட்டுல நிர்வாகிகளும் கைது நடக்குது. ஆனா திமுக நிர்வாகியா இருந்தாலும் கைது நடந்திருக்கா? இந்த திமுக இல்ல, நிர்வாகி அண்ணா செய்யலைன்னு யூனிவர்சிட்டி அர்த்தம் வழக்குல தான். என்ன நடந்தது? யார் அந்த சார் இது வரைக்கும் வெளியே தெரியலையே. அது எங்க ஆளு இல்ல, அவன் அனுதாபி தான், அவ்வளவுதான். அண்ணா நகர அனுதாபி, அது இதுவும் உங்களோட இங்க பாரு, அனுதாபி. அது சாரு யாருங்கிறது எல்லாம் தெரியும், புரிஞ்சுக்கோ. யார் சார்? யாரு இல்ல, அது சும்மா பொய்யான தகவலை பரப்புரை பண்ணாரு மாண்புமிகு அண்ணாமலை நொண்ணாமலை. சும்மா அங்க போயிட்டாரப்ப அண்ணாமலை கிட்ட. அவர் தானே சாரு மோருனாரு. நான் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க பேசுனதெல்லாம் என்கிட்ட ஆடியோ இருக்குன்னாருல. ஏன் ஆடியோ அவர் கோர்ட்ல கொடுக்கல? கொடுத்துருக்கணும் இல்ல? ஏங்க
அதை எப்ப கொடுக்குறாரோ அப்ப கொடுப்பாரு. அப்ப எனக்கு வாயில எப்படி எப்ப கொடுக்கணும்னு இவர் சொல்லுவார். அப்பதான் தண்டனை கொடுத்து 3 மாசத்துலயே கேஸ முடிச்சு அவனுக்கு 17 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன தப்பு புடுங்குறாரு? சார் கடைசி வரைக்கும் வரலையே சார். அவருக்கு மேல ஒரு சாருக்கு தான் சொன்னாங்க சார் ஞானசேகரன். ஆமா, அதுக்கு மேல சார், அந்த சார் தான் அண்ணாமலை. ஆமா, இதுக்காகவே அண்ணாமலை சார் உங்களுக்கு ஏதாவது இது போடட்டும் டெபர்மேஷன் சூட் போட்டாலும் சரி, இல்ல வேற ஏதாவது பண்ணாலும் சரி. அவர் தான் இப்ப கூட்டணியில இருக்காருல்ல, அரசாங்கத்தோட இதுல இருக்காருல்ல, தாவேக்காவோட தான் இப்ப அவர் டைப். அதாவது வாயர் திறந்தா வண்டியா பேசுறது, செக்ஸா பேசுறது. ஏங்க அவரே பேசுறாங்க. பொள்ளாச்சி மாநாட்டுல என்னங்க பேசினாரு அவரு? பொள்ளாச்சி மாநாட்டுல என்ன பேசினாரு? கவர்மெண்ட் நல்லது செஞ்சா நல்லது செஞ்சான்னு சொல்லுவாங்க. நல்லது புறம்பா செஞ்சா என்னப்பா அது மாதிரி பண்றீங்கன்னு கண்டிப்பாங்க. இன்னும் அண்ணாமலை ஒன்றும் 1000 கோடி அரசியல் இருந்துட்டு திருடிட்டு அடுத்த ஆளுங்கட்சியை பார்த்து 11 பேசாதீங்க. 350 கோடி ஐடி ரிட்டர்ன்ல ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சான்லங்க. இது வந்து 80 கோடிக்கு வந்து இந்த இது கட்டியிருக்கான், செங்கல் சோலை கட்டி இருக்கான், இந்த மாதிரி இருக்குதுன்னு அவன் தான் கண்டுபிடிச்ச. எல்லாம் அதை நீங்க சொல்லாதீங்க, நாங்க சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் சொல்லுச்சுங்க. இன்கம் டாக்ஸ் ரெய்டுல 280 கோடி பக்கத்துல ஆருத்ரால எவ்வளவு கைவிட்டு சார். ஆருத்ரா இருக்கும் போது திமுக ஆட்சி தானே இருப்பா. ஆருத்ரா எடுத்தா நான் அப்புறம் மாப்பிள்ளை சொல்ல வேண்டிய எப்ப கைவிட்டு ஆருத்ரா எடுத்தா நான் மாப்பிள்ளை சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்க சார். மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம். எங்களுக்கு மடியில ஒண்ணும் இல்ல, வயிறுக்குள்ளதான். எல்லாத்தையும் துபாயிலயும் சுவிஸ் பேங்க் அங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா, மடியில வச்சிருக்க போறீங்க. சும்மா இந்த கதை என்ன உண்டாதீங்க, உண்டான்னு சொல்லலாம். ஒரு பழமொழி இருக்குது இல்ல, ஒன்ன மிரட்டுறது. மாப்பிள்ளைய பத்தி சொல்லலாம். இது இட்லின்னா சட்னியை கூட நம்பாதுன்னு தெரியுமா நம்ம ஜனங்க. அது மாதிரி நீ ஊழல்வாதி இல்லைன்னா ஊழலே நம்பாது சார். நீனா யாரை குறிப்பிடுறீங்க சார்? திமுக ஊழல்வாதிகள் இல்லைன்னா ஊழலே நம்பாது. திமுக ஊழல்வாதின்னு சொல்றாருல்ல, எந்த நீதிமன்றத்துல நாங்க ஊழல் பண்ணணும்னு எங்களுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு எந்த நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கு, நாங்க தண்டனை அனுபவிச்சிருக்கோம், எந்த நீதிமன்றம் கொடுத்துச்சு? ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது கதை விடுறது. ஒரு 100 கொலை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதுல மேக்சிமம் ஒரு 10 கொலை 5 கொலை தான் நிரூபமாகும், மிச்சம் எல்லாம் விடுதலை ஆகிடும். அதுக்காக அது கொலையே இல்லை, அவன் ஜாபே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அந்த 15 கொலை தான் எந்த கொலை? அந்த மாதிரி தான் நீங்க பண்ண ஊழல் எல்லாத்தையும் நீங்க அழகா டாக்டிஸா ஹேண்டில் பண்றீங்க. இப்போ பொன்முடி ஊழல்னாங்க, போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஐயோ எனக்கு வயசாகி போச்சு, ஒரு நாள் நடக்க முடியல, மழை நடக்க முடியல அப்படின்னு நல்லா தானே கல் மாரிக்கிற. அந்த மாதிரி சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி நீங்க வந்து இல்லைன்னா எவ்வளோ என்கவுண்டர் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 பேர் என்கவுண்டர் பண்ணல. பொன்முடி கேஸ் என்னங்க, 1,27,000 இன்கம் டாக்ஸ் வந்து கட்டலை. அதுதான் அவருடைய வருமான வரித்துறையினுடைய வழக்கு தான் அந்த வழக்கு. ஊழல் வழக்கு இல்ல. என்ன ஐயா, அதாங்க ஐயா மண்ணு திருடின கேஸ். அவர் மகன். நீங்க என்ன தலைகளா பேசுறீங்க? அவர் மயம்பேர்ல இருக்கு அந்த கேஸ். அந்த மைன்ஸ் ஏடி இருக்கார அந்த ஆளை வீட்டில் உட்கார வச்சு இந்த அவனுக்கு கொடு, இந்த இவனுக்கு கொடுனாராம் பொன்முடி அமைச்சர். அதனால என்ன தப்பு? கட்சிக்காரனு கொடுன்னு சொல்றதுல என்ன தப்பு? இப்ப இந்த வழக்கறிஞர் நியமனத்துல பாருங்க, அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் பாராட்டத்தானே வேணும் முதலமைச்சர். அடப்பாவீங்களா, பணம் வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர் போட்டாங்கன்னு கேஸ் நடக்குது. அது நடக்கட்டுங்க, எப்படியோ போட்டிருக்காருல்ல. ஓ, அப்ப எங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துக்கிறாருன்னு சொல்றாரா? அப்படி சொல்ல வரீங்களா? ஏங்க 80% கட்சிக்காரவங்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கா போட்டிருக்குன்னு எல்லா மக்களும் பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அப்படி வந்து கிறிஸ்தவனுக்கா கொடுத்துறாரு. ஆமா, 80% தான். 80 விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்கா வழக்கறிஞர் கொடுத்துருக்காங்க. திமுக கிறிஸ்தவர்களுக்கா? எந்த கிறிஸ்தவரை எனக்கு தெரியாது ஐயா. இப்ப அது நீங்க உங்க அப்ப வந்து அரசு வழக்கறிஞர் போடுறதுக்கு சர்டிபிகேட் எடுத்து போத்தல, பைபிள் எடுத்து போனா போதும். கண்டிப்பா நீங்க வேணும். இங்க பாருங்க, இப்ப நம்ம 2 பேரும் நேரா போவோம். அங்க வந்து பாருங்க, சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய அலுவலக சபாநாயகருடைய அலுவலகத்துல அங்க அல்லோலோயா அங்க உட்காந்து இது பண்றானா இல்லையான்னு பாருங்க. ஆதாரம் இருக்கா? நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் இருக்கு. நேரா நீயே நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் என்ன? இப்ப கூட அங்க இல்ல, சபாநாயகரோட தனிப்பட்ட கருத்து ஏதோ வாசங்களை சுட்டியாடி பேசிக்கலாம். அதுக்காக இப்படி எல்லாம் பேசுவது எப்படி? இப்ப நேரடியா போவோம், அங்க அல்லோலோயா உட்காந்து அவங்க ஜெபம் பண்றாங்களா இல்லையான்னு. அது அந்த ஆளோட தனிப்பட்ட உரிமை. எல்லாரும் சட்டமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லலாம். அதையும் கூட சொல்லுவார். இப்ப பைபிள் தான் சொன்னார் இல்லையா ஐயா?
ஐயா ம். கேக்குதா? சொல்லு. பைபிளை சொல்லித்தானே ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி ஐயா, என்ன? அவர் படிச்ச வசனத்துல இருந்து ஒரு வசனத்தை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி எப்படி? நான் அதை இருங்க. சரியா சொல்லல. காமராஜர் காலத்துல இருந்து, அண்ணா காலத்துல இருந்து, கலைஞர் காலத்துல இருந்து, ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து குரலை சொல்லித்தான் சட்டமன்றம் தொடங்கும். இந்த குரலை தூக்கி அப்படி மூடி வச்சுட்டு இப்ப பைபிள்ல இருந்து ஒரு வாசகத்தை சொல்லி நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னா அப்ப அதனுடைய அர்த்தம் என்னையா அர்த்தம் சார்? இங்க பாருங்க, நமக்கு வந்து வேண்டாத உள்ள எனக்கு வந்து என்னை பொறுத்த முதலமைச்சர் ரொம்ப பிடிக்கும், அது வேற விஷயம். ஆனா அதே சமயத்துல அவர் இவங்க எல்லாம் நல்லா செயல்படுவாங்கன்னு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுமா இல்லையா? நாட்டில் நிறைய பொம்பளைங்க சொல்கிறாங்க, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், அவரை விட எங்கள் மாமாவை விட விஜய் அங்கிளை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பொம்பளைங்க சொல்கிறாங்க. எங்கள் புருஷனை விட விஜய் ரொம்ப அழகாக இருக்காரு சொல்லி வைக்கப்படுறாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் அந்த மாதிரி சொல்லலையா. அவர் திரைப்பட நடிகர், அவர் நடிகருங்கிற முறையில அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப முதலமைச்சரா வந்திருக்காரு, அவருடைய மேடை பேச்சுகள்லாம் அந்த நடன அந்த சினிமா முறையிலேயே அவர் பேசுறாரு, வைக்கிறாரு, கொத்து புரோட்டா பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமா தெரியுது. இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன், திமுகவின் மூத்த முன்னோடி, இப்படி விசிலுக்கு வந்து அடிமைப்பட்டு கிடந்தா அப்புறம் எவன் நாட்டில் எவன் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நாங்க அடிமைப்பட்டு இருக்கலங்க. உண்மை, நல்லது நடந்தா நல்லது, கெட்டது சொன்னார்ல. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 5 பசங்க இருக்கு, இல்லை கூட பிறந்த 5 அண்ணன் தம்பின்னு வச்சுக்கலாம். எவனா ஒருத்தன் திடீர்னு இயேசுவா மாட்டேன்னு வச்சுக்க, டக்கான நம்ம வீட்டில் என்ன பண்ணால், நான் சாமி இருக்கிற பக்கம் திரும்ப மாட்டேன்னுவான், படைக்கிறத நான் திங்க மாட்டேன்பான், சாமி படம்லாம் சைத்தாவான்ல. அந்த மாதிரி புதுசாக மதம் மாறியவன் கொஞ்சம் ஓவராக அப்படி தூக்கி தான் பேசுவான். அந்த மாதிரி புதுசாக இயேசுக்கு மாறி இருப்பான். இருந்தாலும் ஏதோ 2 பைபிள் வாசகத்தை சொல்லிட்டாரு. அவர் வீட்டுல சொல்லிக்கலாம் சார். நான் என்ன பழக்க தோசைங்க, சட்டமன்றத்துல சொல்றது பழக்க தோசை. அப்ப நம்ம வீட்டுல நான் படைச்சதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுதுங்கல்ல, நமக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கா. நம்ம கூடயே போறது, நம்ம கூடயே வளர்ந்து எல்லாத்தையும் தின்னு தீர்த்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு இயேசுவா மாட்டேன் நான் படைச்சதை சாப்பிட மாட்டேன்றாங்களா. அந்த மாதிரி அதை ஒரு சில டைப் அது. அதில் அவர் ஏதோ சொல்லியிருப்பாரு, அதை வந்து பொதுமைப்படுத்துகிறாங்களா அப்படின் போது நம்ம அதை கேட்கலாமே தவிர இண்டிவிஜுவாலிட்டி எப்படி கேட்க முடியும்? அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.